இயக்குனரா நம்மளை பல இடங்கள்ல யோசிக்க வச்சிருக்காங்க, அழ வச்சிருக்காங்க அவங்களுடைய படைப்புகள் மூலமா. அண்ட் அதே மாதிரி நடிகர்களா திரையில வரப்போ நம்மளை வியக்க வச்சிருக்காங்க. பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்சஸ் ஒவ்வொரு படத்துலையுமே. ஸோ லெட்ஸ் வெல்கம் நடிகர் இயக்குனர் அழகம் பெருமாள் அவர்கள் மற்றும் நடிகர் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள். ப்ளீஸ் வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ராம் அவர்கள் நமக்கு எல்லாமே தெரியும். சில மலர்கள் வாசம் அடிக்கும், சில மலர்கள் பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி வகையில் இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். பல விதமான ஜானர்களை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. இதில் சிவா அவர்கள் காம்பினேஷனில் ரொம்ப அற்புதமாக, நம்ம படம் பார்க்கல, அவருடைய தந்தையாக நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது. அதுலேயே எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவுட்லைனாக அந்த கதை சொன்னார். அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவில் ஜீனியஸ்ன்னு சும்மா சொல்லுவாங்க, ஆனால் அவர் அப்படிப்பட்ட ராம். எனக்கு ரொம்ப ஒரு ரிலேட் பண்ணிக்கிற விஷயம்னா, பூபால ராயர் அப்படிங்கிறவர் எனக்கும் ஆசிரியர். இன்னைக்கு அவங்க இன்டர்வியூவில் பார்த்தா எனக்கு அது தெரிஞ்சது. அந்த பூபால ராயரை நடித்த அழகு வருமா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவருக்கு இவ்வளவு இளம் இயக்குநர்கள்லேருந்து நம்ம விக்ரம் சார் வர எல்லாருமே ரொம்ப இவர்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப மாரி செல்வராஜ் தான் விழா மாதிரி, தான் வீட்டு விழா மாதிரி நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் ராமை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டது பரியேறும் பெருமாள் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் மாறி பேசின பேச்சு. உண்மையிலே அதை நான் நிறைய பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஒரு கான்ஃபிடென்ஸான அந்த அவர் எந்த நிலையிலேருந்து வராங்கிற அந்த உண்மையை அவர் சொன்னார். ரொம்ப செலுத்துட்டேன். அது மட்டும் கிடையாது, தனஞ்சயன் சார் அவர் நடத்த பாப்டாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ராம் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அவர் தனக்குன்னு பண்ண மாட்டார். அவர் எல்லாத்துக்குமே எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன், அந்த 2PH ஃபங்க்ஷனில் போய் அவ்வளோ அவன் அந்த சென்சார் அந்த போர்டு நடந்துட்டு இருக்கும்போது கூட அங்கே அதை விட்டுட்டு முதல்ல பேசி அவர் வாழ்த்துனது. அதுக்காக அஸ்வத் மாரிபுத்துலேருந்து நம்ம எல்லா டைரக்டரும், யங் டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் மட்டும் இல்லை, அதான் ராம். அந்த ராமோட பல படங்கள் ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா ஆகணும் அப்படிங்கிறத உள்ளார்ந்தமா நான் வாழ்த்துறேன். இதுல பங்கு கொண்ட எல்லா கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் இந்த மலர்களோட அவர் ராம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். மிக முக்கியமாக இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் ராஜா சார், சஞ்சய் அவர்கள். சஞ்சய், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். எனக்கு நிறைய சங்கீதம்லாம் தெரியுமான்னு கேட்காது, சுத்தமாக தெரியாது. பட் ஐ லவ் டு லிசன் டு யுவர் சாங்ஸ். ரொம்ப ஓகேவா? முன்னாடி ஒரு உட்கார்ந்தனால சஞ்சய் வந்திருக்கிற ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். குற்றால அருவியில குளித்தது போல் இருக்குதா அப்படி. ஏன் இந்த சம்மந்தம் இல்லாம இந்த பாட்டு இங்க பாடுறதுக்கு நினைக்காதீங்க. குற்றால அருவியில எப்போ குளிச்சிருப்பீங்கல்ல, குளிச்சுட்டு வெளியே வந்து உடம்ப துவச்சிட்டு வெயிலில் நிற்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு தடுப்பு, வெளியே ஒரு வெதுவெதுப்பு, கண்ணெல்லாம் ஒரு சிரிப்பு இருக்கு தெரியுமா? அதான் அந்த படத்தை போல இருக்கு. சீரியஸா எனக்கு நல்லா தெரியும். ஒரு மைக்கு, ஒரு ஊடக நண்பர்கள் கூட்டம், கை தட்டுறதுக்கு ஒரு பெரிய
இங்கே ஒரு கூட்டம் இருந்தா எதையோ ஒன்று பேசிட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு பல்பு வாங்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம கான்சியஸாக தான் நான் பேசுறேன். such a beautiful fresh film. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட எளிமை. மிக எளிமையான கதை, மிக எளிமையான கதை மாந்தர்கள், மிக எளிமையான கதை சொல்லும். நீங்க நினைக்கிற மாதிரி டிஏஜிங்கோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஜிப் ஷாட்டோ அதுவோ இதுவோ 400 ஃபீட் மிஸ் ஆன் ஷாட்டோ எதுவுமே கிடையாது. சிம்பிளான கதை சொல்லும். அதுதான் எனக்கு ரொம்ப ஈர்த்தது இந்த படத்துல. ராம் எல்லா தட்டு மக்களையும் அவருடைய படத்துல கதாபாத்திரங்களாக அறிமுகப்படுத்திருக்காரு. அப்படி பண்றப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அகவியல் சிக்கல்கள், அவங்களுடைய இருண்ட பக்கங்கள்ல கொஞ்சம் தொட்டு அதை நமக்கு காட்டுவாரு. பட் இந்த படத்துல அந்த மாதிரி இருண்ட பக்கங்கள் நிறைந்த எந்த கேரக்டர்ஸுமே கிடையாது. எல்லாருமே ஒளிர்ந்த, ரொம்ப ஒளியோட, ரொம்ப சந்தோஷமா. நீங்க இந்த படத்துல இருக்கிற யாருக்கும் எந்த சோகமும் கிடையாதுங்க. படம் பார்த்துட்டு வர நமக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக இந்த படம் பார்க்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக இந்த படம் பார்க்கணும். ஏன்னா சமீபத்துல நிறைய படங்கள் பார்த்து 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 சலிச்சு போய் ஐயோ உடலுக்கும் மனசுக்கும் சேதாரம் இல்லாம ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்துடும் நினைக்கிற டைம்ல சச்ச ஒரு பியூட்டிஃபுல் ரெஃப்ரெஷிங் ஹாப்பி ஃபீல் கொடுத்த படம் இந்த படங்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தா படம் பார்த்துட்டு என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். எந்த விதத்திலும் உங்களை ஏமாற்றாது, ஆனால் மாற்றும். உங்கள் இறுக்கத்தை மாற்றும், உங்கள் மனதில் இருக்கும் அகங்காரத்தை மாற்றும், உங்கள் கோபத்தை மாற்றும், உங்களுடைய அத்தனை கசடுகளையும் மனதில் இருந்து மாற்றும். நீங்க பாருங்க, படம் பார்த்துட்டு எந்திரிச்சு வர்றப்போ தியேட்டர்ல பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து நீங்க கெட்டி பிடிக்காத பரவாயில்ல, ஒரு புன்முறுவலா செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்னைக்கு பாலுமகேந்திரா சார் இன்னைக்கு இருந்திருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசையா இருக்கு. பாலுமகேந்திரா சார் இன்னைக்கு இருந்திருந்தாருனாக்கா ராம உச்சி முகத்திருப்பார் இந்த படம் பண்ணதுக்காக. சச் a beautiful film. நிறைய பேசிட்டு போலாம். அப்புறம் நம்ம சிவாலாம் முதல்ல யோசிச்சிருப்பா படிக்குது நம்ம என்னடா இது பியூட்டிஃபுல் சிவா, பியூட்டிஃபுல்லா கேரக்டர் அழகா உள்வாங்கி அந்த பையனோட டிராவல் பண்ணி அந்த பையனோட அவ்வளவு நீங்க இன்னொரு குழந்தையா மாறிட்டீங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு அப்புறம் மித்துல், நீங்க 2 பேரும் தான் படத்தோட ஹீரோ. 2 ஹீரோயின் அஞ்சலி அண்ட் கிரேஸ். அவங்க அஞ்சலி சொல்லவே வேண்டாம். அஞ்சலி வரக்கூடிய இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், அந்த சீக்வன்ஸே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லலாமா ஏதாவது லைட்டா? வேண்டாமா? ஒன்னே ஒன்று சொல்லலான்னு சொன்னீங்க, சொல்லலாமா வேண்டாமா? ஓகே. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அஞ்சலி வரக்கூடிய காட்சிகளாகட்டும். வர்கீஸ்ல மொதல் படத்தில் பார்த்தோன்னு சொல்றேன். இவரெல்லாம் பிற்காலத்தில் ஒரு இன்னசென்ஸாக வருவார், மலையாளம் இன்னசென்ஸ். அண்ட் கிரேசியா வந்து இது அப்பன் அண்ட் அப்புறம் இது கும்பலிங்க நைஸ் எல்லாத்துலையும் உங்க ஃபேஸ்ல பயங்கரமான ஒரு உங்களெல்லாம் நீங்க நிமிஷா சஜயன் இவங்கெல்லாம் இந்த லேட்டஸ்டா வந்து மலையாளம் சினிமாவில் வந்து மிகப்பெரிய பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடனரி வெர்சடைல் ஆக்ட்ரஸஸ், ஐ மீன் பெர்ஃபார்மர்ஸ். உங்களெல்லாம் அவ்வளவு எல்லாரும் படத்தில் நடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஏன் அந்த படத்தில் ஒரு துண்டு காட்சியில் வர வாத்து ஓட்டுறவர் கூட ரொம்ப அருமையாக இருப்பார். அவருக்கெல்லாம் மிகப்பெரிய தேசியவாதி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் இந்த படத்தை பற்றி ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் நிறையெல்லாம் பேசுறதுக்கு இன்னும் டைம் இல்லை. ஸோ மீண்டும் ராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் இப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்தேன் யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட அவங்கள தயவு செய்து மன்னிச்சிருங்க. எஸ்பெஷலி ஆல் த கிட்ஸ், மித்துல் ஆகட்டும், தம்பி பேர் சொல்லு, ஆதர்ஷ் பிரமாதமாக நடிச்சிருந்தேன். உங்களுக்கு நிறைய வசனங்கள் நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் வேணாம், ஸ்பாயிலர் ஆகிடும். நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ராமட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி ஃபிலிம், சூப்பர் பட் எமோஷனல் ஃபிலிம்.
தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. படம் பார்த்த பல